ஷாக் மேலே ஷாக் இந்த எபிசோடில். பூமி ஒரு பிளான் பண்ண, அபூர்வா வேற பிளான் பண்ண, யாரால போக போகுது யாரோட உயிர் பார்ப்போம். ககன் வந்துட்டு போனது பூமி கேபி கிட்ட சொல்கிறாங்க, மாமா நாளைக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, இது அத்தையோட விருப்பம், நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அபூர்வாவில் உங்கள் உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூர்வா பெரிய திட்டமே போட்டிருக்காங்க. ககன் திதி கொடுக்குறத லைவ் கவரேஜாக போட்டு வீட்டில் உட்காந்து எல்லாரும் பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்கை சூர்யாவுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் சூர்யா பார்த்துட்டு கேபி உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்போவே கொண்டுடுவார் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பூமி ககன் எப்படினாலும் திதி கொடுக்க விடாமல் தடுத்துடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. ககன் திதி கொடுத்தே ஆகணும்னு கிளம்புறாரு. செர்ரி, ககன், பூமி, சாரதா, பூரி எல்லாரும் திதி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் சாரதாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வைக்கிற விஷயம் பண்ணிட்டாரு கேபி. இவ்வளவோ தடுத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லியும் உயிரோடு இருக்கும்போது பையன் திதி கொடுக்குறானே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அதை தடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. அப்பாவை பார்த்ததும் செர்ரிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் ககனுக்கு சூர்யா சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பூமி தான் சொல்லி பூமியை ஒரே அரைஞ்சிட்டு சாரதாவையும் பூரியையும் இழுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே கேபி உயிரோடு இருக்கிறத டிவியில் பார்த்த மீரா பயங்கர சந்தோஷம் ஆயிடுறாங்க. மீரா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா சரத்சந்திராவுக்கு அதை விட பயங்கர சந்தோஷம். கேபி உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சு ரொம்ப 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 சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு சரத்சந்திரா தான். அவருக்கு இன்னொரு நிம்மதி என்னன்னா அவர் கொலை பண்ணலை அப்படிங்கிறது தான். உடனே ஓடி போய் தங்கச்சி குங்குமத்தை எட்டு வந்து கொடுத்து அவங்கள வச்சுக்க சொல்றாரு. இந்த பக்கம் அபூர்வா பிளான் படி கேபியை எப்படியும் தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்றாரு எஸ்பி சூர்யா. கார்ல அப்பாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு செர்ரி. அவரை லாக் பண்ணி கார்லயே அவருக்கு ஹேண்ட் கஃப் எல்லாம் மாட்டி விட்டு கேபியை பேச விடாம அடிக்கிறாரு. வீட்டுக்கு போன சாரதா ககன் கிட்ட சொல்றாங்க, நாங்க உன்னை ஏமாத்தலடா, உங்க அப்பா உயிரை காப்பாத்தி வச்சிருக்கோம், இப்ப அவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த சூர்யா வந்து அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் உயிரோட இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு ககன் சொல்றாரு. கரெக்டா செர்ரி வேற ஃபோன் பண்றாரு. சூர்யா போட்டு அப்பாவை அடிச்சிட்டு இருக்கான், அண்ணாவை காப்பாற்ற வர சொல்லு பூமி, நான் லொக்கேஷன் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளை காப்பாத்தல நான் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு போக மறுக்கிறாரு ககன். இவர் வந்தா என்ன வரலனா என்ன, மாமாவை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடுறாங்க பூமி. பூமி அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. சூர்யா கேபி அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காரு. பூமி போய் தடுக்கிறாங்க. இங்க பாரு பூமி, இதெல்லாம் நீ தலையிடாதன்னு அவர் சொல்ல, உங்க அண்ணனை கொலை பண்ண உங்களை கொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொல்ல வேண்டியது மாமாவல்ல அபூர்வாவை அப்படின்னு சொல்ல, என்ன டைவர்ட் பண்ண பாக்குறியான்னு கேட்கிறாரு சூர்யா. எவ்வளவோ பூமி எடுத்து சொல்லியும் சூர்யா மண்டைக்குள்ள எதுவுமே ஏறல. கீ கொடுத்த பொம்மை மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரா என்ன படிச்சாருன்னு தெரியல. கேபியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க பூமி. அவங்கள தள்ளி விட்டுட்டு ஒரு பெரிய ராட் எடுத்து கேபியை கொல்றதுக்கு பாக்குறாரு. கரெக்டா ஒரு கை வந்து அந்த ராடை பிடிக்குது. அங்கதான் ஹீரோ என்ட்ரி. ககன் வர்றாரு. உடனே சூர்யா சொல்றாரு, என்னமோ அப்பாவை பிடிக்காது அப்படி இப்படின்னு டயலாக்லாம் அடிச்சா இப்போ வந்து காப்பாற்ற வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உறவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குதுன்னா யாருனாலும் காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு பஞ்சை சொல்லிட்டு வர்றாரு. ஹீரோ மாதிரி டயலாக் பேசிட்டு ஹீரோ மாதிரி ஃபைட் பண்றாரு ககன். என்னடா ஃப்ராட் பண்றியா அப்படின்னு சூர்யா கேட்க, அயோக்கியத்தனை பண்றதெல்லாம் நீதான்டா, உங்க அண்ணனை இந்த ஆளு கொண்டு இருந்தாருன்னா நீ ரூல்ஸ் படி ஆக்ஷன் எடுத்திருக்கணும், சட்டத்தை உன் கையில் எடுத்துட்டு சட்டத்துக்கு புறமா ஒரு ஆளை தண்டிக்க நினைக்கிறல்ல, நீ தான்டா ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிடுறாரு. இருந்த கோவத்துல சூர்யா மேல பெரிய ராட் எடுத்து போட வராரு. பூமி வந்து காப்பாத்திடுறாங்க. இப்போ கேபியை சூர்யா கொல்லலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷாக் ஆக போறது அபூர்வா தான். அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்களோ தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.